சில்க் காங்கிரீட் வந்து ஒரு தேவையில்லாத செலவு, அது வந்து ஒரு வீண் செலவு. ஏன்னா நம்ம வந்து கீழே வந்து ஒரு பேஸ்மெண்ட் பெல்ட் ஒன்று போடுறோம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லிண்டல்லையும் நம்ம வந்து ஒரு பெல்ட் போடுறோம். ஒரு பில்டிங்கில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எர்த்து பீமு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளிந்த் பீமு, அடுத்து ரூப் பீமு, லிண்டலு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பீம் போடுறோம். இது அந்த ஊழல் எதுக்கு இந்த சில்க் காங்கிரீட்டு அப்படிங்கிற புரிதல் இருக்குது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கட்டாயம் இந்த கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ண உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில்க் காங்கிரீட் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 இன்ச்சு கணத்தில் நம்ம வந்து ஒரு காங்கிரீட் போடுறோம். ஸோ அதுதான் சில்க் காங்கிரீட். அந்த சில்க் காங்கிரீட் வந்து எங்கெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னா ஒரு 3 அடி லெவலில் போடுவாங்க, அது மாதிரி கைப்பிடியில் போடுவாங்க. சில பேர் இது வந்து தேவையில்லாத செலவு அப்படிங்காங்க, சில பேர் இது தேவை அப்படிங்காங்க. தேவையா தேவை இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தேவை. எங்கே தேவை அப்படின்னா எங்கெங்கெல்லாம் ஜன்னல் ஓப்பன் வருதோ அந்த ஓப்பன் இருக்க இடத்துல சில்க் காங்கிரீட் கண்டிப்பாக தேவை. ஏன்னா அந்த சில்க் காங்கிரீட் இல்லை அப்படின்னா அந்த ஓப்பன் இருக்க இடத்துல அந்த கார்னரில் நமக்கு இந்த இமேஜ் இருக்க மாதிரி கிராஸ் விழும். இது வந்து ஒரு கிராக் மாதிரி, அதுவும் பெரிய கிராக்காக விழும். இது எதுக்கு விழுது அப்படின்னா நம்ம அந்த 3 அடியோ இல்லை 4 அடியோ நம்மளுக்கு வந்து ஓப்பன் இருக்குது. அந்த ஓப்பனில் உள்ள நமக்கு மேலே இருந்து அந்த 3 அடிக்கு மேலே நம்ம லிண்டல் போடுறோம், அதுக்கு மேலே உள்ள வெயிட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெயிட்டெல்லாம் அந்த ஓப்பனில் உள்ள புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் உள்ள வாலும் அது மாதிரி ரைட் சைடில் உள்ள வாலும் லெஃப்ட் சைடில் உள்ள வாலும் ரெண்டுக்கும் தான் அந்த லோடை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணையில் அந்த 3/4 அடிக்கு தான் நம்மளுக்கு வந்து அதிக லோடே வரும். அந்த 3/4 அடிக்கு அதிக லோடு வரதுனால அதை வந்து கீழே உள்ள ஓப்பனில் வந்து அந்த ஜாயினில் வந்து விரிசலாக வந்துடும், அதிக லோடை தாங்க முடியாமல். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து கீழே வந்து ஒரு சில்க் காங்கிரீட் போடுறோம். இந்த சில்க் காங்கிரீட்டை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே 3 இன்ச்சுக்கு த்ரூ அவுட்டு போடுறாங்க. அது போடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து அவசியம் இல்லாது. அது போட்டால் தவறு கிடையாது, அது வந்து அவசியம் இல்லாதது தான் சரிங்களா. ஏன்னா அந்த இடத்துல அது வந்து நம்ம வந்து ஒரு செங்கலுக்கு பொழுது நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவாக அந்த இடத்துல வந்து ஒரு காங்கிரீட் போடுறோமே தவிர அதனால் வேறு எந்த யூஸும் கிடையாது. அது ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் இருக்க இடத்துல மட்டும் நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா அது யூஸு. அந்த ஓப்பன் இருக்க இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே ஜன்னல் வருதோ அதுக்கு பக்கத்துக்கு நம்ம வந்து 6 to 9 இன்ச்சஸ் வந்து ஆப்செட் இருக்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 3 அடி ஓப்பன் வருதுன்னா அந்த சைடு வாலில் வந்து பார்த்திங்கன்னா 6 to 9 இன்ச்சஸ்க்கு வந்து அந்த காங்கிரீட் வந்து இன்சர்ட் ஆகிடணும். அதே மாதிரி இன்னொரு சைடு வால்லையும் நமக்கு வந்து 6 to 9 இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த காங்கிரீட் வந்து இன்சர்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் ஆனால் மட்டும்தான் அந்த ஜாயிண்ட் அந்த கார்னரில் வரக்கூடிய கிராக்கை வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணும். இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் அது சில்க் காங்கிரீட்டோட யூஸும் நம்மளுக்கு வந்து இருக்குது சரிங்களா. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்க் காங்கிரீட் வந்து கைப்பிடியில் வந்து த்ரூவாக போடுவாங்க. அது வந்து என்ன யூசேஜ் அப்படின்னா அந்த கைப்பிடியில் நம்மளுக்கு வந்து மேலேருந்து தண்ணி விழும் பார்த்திங்களா, அந்த மழை தண்ணி. ஸோ அது வந்து செங்கல்ங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கணும். அப்சர்வ் பண்ணி அங்கே பூரா ஈரப்பதமாக வச்சு அந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒன்று ஈரப்பதமாக இருக்கும், இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து வலுவிழுந்து போகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வேணால் நம்ம வந்து டாப் லெவலில் கைப்பிடியில் ஃபுல்லாக நம்ம 3 இன்ச்சுக்கு சில்க் காங்கிரீட் போடுறது வந்து அதோட யூசேஜ் இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கீழே நம்ம வந்து ஒரு 3 அடிக்கு சில்க் காங்கிரீட் போடுறது வந்து யூஸ் இல்லை. ஸோ எல்லோரும் பண்ணுறாங்க அப்படின்னு பண்ணாமல் எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிற புரிதலோடு நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா நம்ம பில்டிங்கோட லைஃபையும் நம்ம அதிகரிக்கலாம், வீண் செலவுலேருந்து விளக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த யூசேஜ் ஆஃப் மெட்டீரியலை வந்து நம்ம வந்து வேறு எதுக்காவது பயன்படுத்தலாம். அந்த அமௌண்ட்டையோ இல்லை அப்படின்னா அந்த மெட்டீரியலையோ இல்லை அந்த லேபரையோ. இப்போ உதாரணத்துக்கு இந்த சில்லை வந்து நம்ம இதுக்கு மட்டும் ஜன்னலுக்கு மட்டும் போட்டோம்னா அதோட லேபர் வந்து ஒரு டயத்தில் முடியுது அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக நம்ம வந்து வால்க்கு ஃபுல்லாக போட்டோம் அப்படின்னா அதுக்கான லேபர் காஸ்ட்டும் அதிகமாகுது, மெட்டீரியல் காஸ்ட்டும் அதிகமாகுது, வீண் ஸ்டீல் காஸ்ட்டும் அதிகமாகுது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணி கரெக்டான கேல்குலேஷனில் எதுக்கு தேவை எதுக்கு தேவையில்லை அப்படிங்கிற புரிதலோட இல்லை அப்படின்னா ஒரு இன்ஜினியரிங் கன்சல்ட்டிங்கோடு நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம மெட்டீரியலையும் பில்டிங்கோட லைஃப்பையும் வீணாக்காமல் தடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.